ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கிருஷ்ணர் கோவில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் உள்ள வியூவை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஃபோட்டோவுக்கு இதுக்கெலாம் நமக்கு வந்து அனுமதி கிடையாது. அதனால் நம்ம வந்து வெளியில் அவுட் சைடில் தான் நம்ம கேமரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போது நாங்கள் போன அன்றைக்கி சரியான கூட்டம் வேறு. இப்போது இது நாங்கள் கோயிலுக்கு போகிற வழி போய்கிட்டு இருந்தப்போ இந்த வழியால் தான் போயிட்டுருந்தோம். ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டும் கடைகளும் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. இது இந்த கோயில்லையே நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி போட்டுக்கிறதுக்கும் வேறு அதை நம்ம அதை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம பாத்ரூம் எது வேணாலும் நம்ம அங்கே இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து குளிக்க அங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாண்டு ஒட்டி தான் நம்ம வந்து குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது. அங்கே ஒன்லி வந்து வாஷ்ரூம் மட்டும்தான் இருக்குது கோயிலில். நம்ம அப்புறம் தனியாக வந்து நம்ம நடந்து போகணும். அங்கே நம்ம கோயில் இதெல்லாம் வந்து கோயில் சைடில் நமக்கு உட்பிரகாரமாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு இருக்குது. நம்ம குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். இப்போ நம்ம கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுதான் நமக்கு வந்து கோயில். இது வந்து நமக்கு கோயிலுக்கு போகிற வழி. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு. அதுலேயும் வந்து நமக்கு கடைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான கடைகள் வந்து இருக்குது. இது கேரளா டைப் வந்து ஜுவல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, நிறையா இருந்தது. இப்போது நம்ம வந்து கோயில் கிட்டக்க நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். நீராகுட்டியும் போய்கிட்டு இருக்கா வேகமாக. இது நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போனப்போ எடுத்தது. எல்லோரும் நாங்கள் போய்கிட்ருந்தோம். அப்போது இதை ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு கேரளா சாரீ கட்டிக்கிட்டு போயாச்சு. மேக்ஸிமம் வேஷ்டி தான் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்குது. ஆண்கள் வந்து வேஷ்டி தான் கட்டணும், பேண்ட் ஷர்ட் வந்து போடக்கூடாது. அதனால் வந்து எல்லோரும் பேண்ட் ஷர்ட் இல்லாமல் நம்ம வந்து வேஷ்டி மட்டும் கட்டிட்டு போயாச்சு. இது நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம போனீங்க அந்த மேலே ஒரு கோபுரம் மட்டும் தெரியுது பார்த்திங்களா, அது வழியாக தான் நம்ம இப்போ போகணும், உள்ளார போகணும். இது வந்து நமக்கு சைடில் இருக்கிற கடைகள்லாம் வந்து நமக்கு சைடில் இருக்குது. ஆனால் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. நமக்கு இங்கே வாங்குறத விட அது வந்து டூரிசம் பிளேஸ் அப்படிங்கிறதுனால காஸ்ட்லியாக தான் இருக்குது. அங்கே உள்ள குத்துவிளக்கு வந்து நம்ம இங்கே 5 முகம் குத்துவிளக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் அங்கே வந்து ஒரே முகம் தான் குத்துவிளக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது கேரளா டைப்பு குத்துவிளக்குலாம் நிறையா இருந்தது. இது வந்து நமக்கு வந்து முகப்பு வாயில்னு சொல்கிறோம்ல, ஃபுல்லாக வந்து நமக்கு ஷெட்டு அடிச்சிருக்காங்க. கோயிலுக்கு நம்ம போகிறதுக்குள்ளார உட்பிரகாரமே உங்களுக்கு நல்லா தெரியும். அது வழியால் தான் நம்ம போகணும். இது வந்து தனித்தனியாக நமக்கு வந்து பேட்சாகவே வந்து அடைச்சிட்டாங்க. நம்ம போனோன்னே நாங்கள் காலையில் 8 மணிக்கு போனோம் அப்படின்னா மத்தியானம் 3 மணிக்கிட்ட தான் நாங்கள் சாமியே பார்த்தோம். அந்த அளவுக்கு போட்டு ஃபுல்லாக நம்மளை போட்டு அடைச்சிடுறாங்க. திருப்பதி மாரி நம்மளை அடைச்சிடுறாங்க. இது வந்து சைடு பக்கமாக உள்ளது கடைகள்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த தீராகுட்டியும் நாங்களாம் போய்கிட்டு இருந்தப்போ அது எடுத்தது. இது வந்து நம்ம பார்த்தோன்னா இது நம்ம இந்த வழியால் தான் நம்ம வந்து போகணும். நமக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1500 ஒரு ஆளுக்கு நம்ம பே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம முன்னாடி போகலாம். அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாமியை பார்க்குற மாதிரி. அது இல்லாமல் அப்படின்னா நம்ம நார்மலாக பொது தரிசனத்தில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு 10 மணி நேரம் ஆகிடுது அங்கே கோயில்லையே. நமக்கு அந்த ஃபுல்லாக அந்த சைடு வழியால் தான் நம்ம வந்து அடைச்சி போட்டுடுறாங்க. அடைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பக்கம் ரொம்ப வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஒரு பேட்சாக ஒரு ரோவாக நம்மளை வந்து திறந்து விட்றாங்க. ரொம்ப ஆனால் கஷ்டம்தான். ஆனால் சின்ன பசங்களை குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இடத்துல நம்ம டோக்கன் போட்டுட்டு திருப்பி வெளியில் போயிட்டு வந்து திரும்பி அதே இடத்துல நம்ம போய் உட்காந்துருக்கணும். ரொம்ப டிலே ஆகிடுச்சு திறந்து விடுறதுக்கு. நல்ல சரியான கூட்டம் நாங்கள் போயிருந்தப்போ. இப்போ இந்த சைடில் தான் நம்மளை அடைச்சிட்டு அடுத்தது இந்த சைடில் 1 by 1 நம்மளை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் இப்போ எல்லாமே சாமியெல்லாம் தரிசிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு முகத்துலேயே நல்லா டயர்டு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் குருவாயூர் போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.